போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதனால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதில் பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. வருகிற 17ஆம் தேதியோடு வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற இருக்கிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 18ஆம் தேதி நடைபெறும். வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற ஜனவரி 20ஆம் தேதியே கடைசி நாளாகும். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிடும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திமுக தலைமை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக சார்பில் VC சந்திரகுமார் போட்டியிடுவார் என அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக உள்ள சந்திரகுமார் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட இருக்கிறார். நெசவாளர் குடும்ப பின்னணியை கொண்ட VC சந்திரகுமார் முதுநிலை பொது நிர்வாகம் படித்துள்ளார். ஜவுளி வியாபாரம் செய்து வரும் சந்திரகுமார் 1987இல் அதிமுகவில் தனது அரசியல் வாழ்வை தொடங்கினார். பின்னர் விஜயகாந்த் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராக இருந்தவர். தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் விஜயகாந்தின் நம்பிக்கை தளபதியாகவும் விளங்கினார். 2011 தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக சார்பில் நின்று வெற்றி பெற்றவர் சந்திரகுமார். பின்னர் மக்கள் நல கூட்டணி சமயத்தில் விஜயகாந்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் மக்கள் தேமுதிக எனும் கட்சியை தொடங்கினார். இதையடுத்து திமுகவில் இணைந்தவருக்கு கடந்த 2016 தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட அந்த கட்சி வாய்ப்பு வழங்கியது. அந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளரிடம் சந்திரகுமார் தோல்வியடைந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிக அளவில் முதலியார் சமூக மக்கள் வசித்து வரும் நிலையில் அதே சமூகத்தைச் சேர்ந்த சந்திரகுமாருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வலுத்தது. ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இந்த தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கியது திமுக. இந்த நிலையில் தற்போது மீண்டும் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிடும் என அறிவிப்பு வெளியானதும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் முதலமைச்சர் மற்றும் இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டின் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கும் MK ஸ்டாலின் முதல் முறையாக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையின் தீவிர ஆலோசனைக்கு பிறகு நாங்கள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு இந்தியா கூட்டணியின் சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் போட்டியிடுவார் என உறுதி செய்யப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, நாட்டில் ஜனநாயகம் மலரச் செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் என தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்தியா கூட்டணியின் சார்பில் ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் வேட்பாளரே நிறுத்தப்படுவார் என செல்வ பெருந்தகை கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.